இயேசுவின் நாமத்தினால இயேசு கிறிஸ்து நாமத்தினால இயேசுவின் நாமத்தினால பாட்டு அக்கினி 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 ரியா சிக்கலா இயேசுவின் நாமத்தினால சுட்டேறிகிறார் ரொம்ப நாளாக ஆட்ட காமிக்கிறார் ராஜா ரொம்ப நாளாக ஆட்ட காமிக்கிறார் ராஜா ராபா ராபா देखो रे बे यशियो இயேசு கிறிஸ்து நாமத்தினால இயேசு கிறிஸ்து நாமத்தினால ரொம்ப நாளாக ஆட்ட காமிக்கிறார் ராஜா நாமத்தினால ராபா ரிபா ஷக்கரா பாலா இயேசுவின் நாமத்தினால கடிஞ்சுகள் இயேசுவின் நாமத்தினால கடிஞ்சுகள் இயேசு கிறிஸ்து நாமத்தினால வல்லமிக்க நாமத்தினால கடிஞ்சுகள் ಎಲ್ಲ ಇನ್ಫೆಕ್ಷನ್ಸ್ யாபேசின் எல்லைகள் விசாலமாக தேவன் ஆண்டவர் சகோதரோட வாழ்க்கையில எல்லைகளை இன்னும் அதிகமான பெருக செய்து விசாலம் ஆக்கும்படியாக ஜெபிக்கிறேன். திருவிக்குள்ள வழிநடத்த ஆண்டவர் தடவிட்டார். தேவ ஆலயம் காட்ட தடப்பட்ட மனுஷன் ஆண்டவர் வரம்பர வாக்கு கொண்டு வரும்படியாக வாணி பாதுகாத்துக்கொள்ள விளைவிட்டு ஆசீர்வதிக்கிறேன். எல்லாம் டவுட்டா தான் இருக்கு அப்படின்னாங்க. ஆனா லாஸ்ட் டைம் உங்களுக்கு பிரேயர் எல்லாருமே என்ன வந்துச்சீங்களா? டவுட்டா இருந்ததுங்க. உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்றேன். இந்த 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 கட்டி என்ன செய்வாங்கன்னா பயாப்சி செய்வாங்க இல்லைங்களா சிஸ்டர்? பயாப்சி பண்ணிருக்காங்க. பயாப்சிலயும் என்ன இருக்குதுங்க? ஸ்பெஷல் டெஸ்ட் ஒன்று இருக்குதுங்க. பயாப்சிலயும் வந்துட்டு கன்ஃபார்ம் ஆங்க. பயம் வந்துருச்சு அவங்களுக்கு. இதுல டாக்டர் சொல்றாங்க இல்ல இது இன்னொரு டெஸ்ட் ரகத்தை அதுலயும் ஒரு ரகத்தை எடுக்கிறோம். பயாப்சிலே கண்டுபிடிச்சிருவாங்க. என்ன ஸ்டேஜ் கூட கண்டுபிடிச்சிருவாங்க. என்ன சிஸ்டர் ரீட்டா சிஸ்டர் கரெக்ட்டுங்களா நான் சொல்றது? ஏன்னா கேன்சர் பேஷண்ட் தான் பேசிட்டு இருக்காங்க. அப்புறமேட்டு அங்க போயிருக்க பிறகு லாஸ்ட் டைம் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். சோ பாஸ்டர் கிட்ட என்ன பண்ணாங்க? பாஸ்டர் அப்பா கிட்ட ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ண பிறகு பயப்படாதீங்க பிரேயர்ல வைக்கல. நீங்க என்ன பிரசங்கங்க? பயப்படாதீங்க. இதே வார்த்தை தான் அவங்க சொன்னாங்க. நீங்க பயப்படாதீங்க சிஸ்டர். எந்த டாக்டர் இருந்தாலும் சரி பரமா டாக்டர் அவருக்கு அவரு. உங்களுக்கு தெரியுங்களா எவ்வளவு பெரிய ஸ்டிச் கட் பண்ணீங்க? எவ்வளவு ஸ்டிச் சிஸ்டர்? 19 ஸ்டிச்சிங் அந்த கட்டி எடுக்கிறதுக்கு டெஸ்ட் பண்றதுக்கு பயாப்சி டெஸ்ட். உங்களுக்கு என்ன தெரியும் ரிசல்ட்? நார்மல் இருக்கு. நார்மல் கரங்களை தட்டி ஆளுங்க. எந்த டாக்டர் கேன்சர்னு சொன்னாங்களோ யார் சந்தேகமா இருக்குன்னு சொன்னாங்களோ நீங்க இந்த ஹாஸ்பிட்டல் அந்த ஹாஸ்பிட்டல் போய் சொல்லி இவங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கூட போயிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. அவனும் என்ன சொல்லி அமைச்சிருக்காங்க எங்களுக்கு ஏதோ சந்தேகமா இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனா ஏசப்பா சந்தேகப்படாத மகன் நீ சுகமாயிட்டு அனாதமாயிட்டு போவாங்க. உற்சாகமா கரங்களை தட்டுங்க. நாங்க இவ்வளவுதான் தட்டுறீங்களா நீங்க சொன்னாங்க. கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட் ஆண்டவர் வயசை பார்த்துட்டு ஆண்டவர் எங்க ஊழியத்தில் அழகுல நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க பாஸ்டர் ரொம்ப சின்ன பையனா இருக்கிறாரு அதனால ஆண்டவர் வந்து சுகணும். என்னங்க வயசை பார்த்துட்டு ஆண்டவர் ஊழிய செய்யறீங்க. விசுவாசத்தை பார்த்து ஊழிய செய்யறாரு இல்லைங்களா? எங்க அப்பா 8 மடங்கு செய்யணும் நான் 16 மடங்கு செய்யணும் தான் ஆசைப்பட்டேன். ஏன்னா அப்பா வந்துட்டு இந்த ஊழியத்தை கட்டும் போது மகன் இது கஷ்டம் சொன்னார் இந்த இடத்தெல்லாம் கட்டும் போது. ஆனா அன்னைக்கு விசுவாசம் இருந்துச்சு. இல்ல ஆண்டவர் பெருசா செய்வேன். இன்னைக்கு 10,000 மடங்குக்கு பெருசுக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறோம். விசுவாசிக்கிறீங்களா? என்னைக்குமே ஒரு மனுஷனை வெளியரங்கத்தை பார்த்து ஏமாந்துடாதீங்க. உள்ளரங்கம் ராட்சதர்களா கூட இருக்கலாங்க. கற்றுருக்காங்க. கரங்களை தட்டி தேங்க் காட். பாருங்க சிஸ்டர் அல்போன்சா காலிதாஸ் அவர்களுக்கு செய்த அற்புதம். உங்களுக்கு இன்னொரு மிரக்கலும் நான் சொல்ல வாஞ்சிக்கிறேன். அவனுடைய அருமையான ஒரு பெண் குழந்தை வந்துட்டு இறந்துச்சு 2017. அதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் அவர்களை சந்திச்சேன். 2017 அவர்களை சந்திச்சேன். 7 வயசு குழந்தைங்க பெண் குழந்தை. எப்படி சிஸ்டர் இறந்துட்டாங்க? டெங்கு ஃபீவர்ல இறந்துட்டாங்க. தெரியுங்களா? எத்தனை வருஷத்துக்கு பிறகு அவங்களுக்கு குழந்தை தெரியுங்களா? குழந்தை வேண்டானே ஆயிடுச்சுங்க. அது எல்லாமே சுருக்கி போட்டு இருந்தது. மறுபடியும் ரீ பண்ணி அவருக்கு வந்து உங்கள்ட்ட பேசினேன். சாவும் இல்ல கேரண்டி சொல்ல முடியாது. நாங்க கடவுள் செய்வாரு சொல்லுங்களா? ஆண்டவர் மறுபடியாக எந்த 7 வயசு குழந்தை ஆண்டவர் எடுத்துக்கிட்டாரோ அதே போல ஆண்டவர் ஒரு ஆண் குழந்தை கொடுத்து ஆண்டவர் பிளஸ் பண்ணார். கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி செலுத்துகிறோம். இந்த சர்ச் ஒரு மிரக்கல் சர்ச்சுங்க. எங்கோ சாட்சிகள் இல்லைங்க. நம்ம முன்னால என்ன இருக்கிறாங்க? ஜீவிய சாட்சிகள் இருக்கிறாங்க. I can tell you n number of testimonies in our church. So கர்த்தர் நல்லவர். நான் போகிற எல்லா இடத்துலயும் வந்துட்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக என்னதுங்க கடந்த வாரத்திலும் அதே போலதான் வந்துட்டு
ஒரு பாப்பாக்காக ஜெபிக்க வந்தேன் நானு. காலையில இருந்து எல்லாம் முயற்சி பண்ணிட்டீங்களா? எங்க இருக்கிறாங்க? மேல இருக்கிறாங்களா? ஓகே. காலையில இருந்து முயற்சி பண்ணி இருக்கிறாங்க. நான் போவே மாட்டேன் சித்தான்னு. சரி போய் பாஸ்டருக்கு கால் பண்ணாங்க, நீங்க என்னோட டே வெரி பிஸி டே. நான் சொன்ன 5:30 அப்படி வாங்க, நான் உங்ககிட்ட சந்திக்கிறேன்னு சொல்லி 5:30 மணிக்கு அவங்க சாயங்காலம் வர வச்சேன். என்னத்துக்கு எங்க கொண்டு வந்தீங்க? வேஸ்ட் ஆயிடுச்சு, என்ன கொண்டு போக மாட்டேங்குது. யார் நீ அப்படின்னு கேட்டா ஒரு பேர் சொல்லிச்சு, எல்லாம் சொல்லிச்சு, ஏரியா சொல்லிச்சு. அந்த பாருங்க வீடு காலியா வச்சுட்டா பூதங்க உள்ள வருது. வீடு காலியா வச்சுட்டா யார் வராங்க? நான் இவ்வளவு நாள் இங்கதான் தங்கி இருந்தேன். அப்பதான் நான் நினைச்சுக்கிறேன், ஜெபிக்காத பூதங்க எத்தனை பேர் சுத்தி இருக்கிறாங்க, ஏன் ஒன்னும் உள்ள ஏறல அப்படின்றா என்னுடைய ஆச்சரியம். புரியுதுங்களா? சோ ப்ளீஸ் என்ன பண்ணுங்க, ஜெபிக்க கரங்களை தட்டுவீங்க நான் எதிர்பார்த்தேன். தேங்க்யூ சிஸ்டர், தேங்க்யூ சோ மச். கர்த்தர் இன்னும் ஆயிரநாட்கள் பிறகு செய்யும் மகன தேவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன். என் சபை எப்பொழுதுமே ஒரு ஜெபிக்கிற சபையாகவே ஆண்டு வைத்திருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. எத்தனை சாட்சி இருக்குதா? டைம் போயிட்டு இருக்குதுங்க, பட் I have lot of testimonies to get you. Thank you sister, thank you so much. It's time to give an offering to God. ஆண்டவர் கொடுக்கிற